ஈரோடு மொடக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் விளக்கேத்தி பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே.வி. ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் பி.சி. ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. சிவசுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கருமலை கூடல் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என். சந்திரசேகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் சந்திப்பு அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குடை, குளிர்பானம் மற்றும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் என். சின்னதுரை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.